இன்னைக்கு பிக் பாஸோட 67th எபிசோட் பத்தி தான் பேச போறோம். அதுல மேனேஜர்ஸ் அண்ட் லேபர்ஸ் டாஸ்க்ல புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்திருப்பாங்க. ரியல் லைஃப்ல மக்கள் எல்லாம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்களோ, அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோங்கிற மாதிரி கூட பிக் பாஸ் சொல்லியிருப்பாங்க. புது ரூல்ஸ் படி தண்ணி, சாப்பாடு எல்லாம் வந்து லேபர்ஸ் ஒர்க் பண்ணாதான் எல்லாருக்குமே கிடைக்கும். இது எப்படி இருக்குதுனாக்கா, டோட்டல் பிக் பாஸ் ஹவுஸே லேபர்ஸ் மேல டிபெண்டா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ரியல் லைஃப்லயும் லேபர்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், இல்லை ஒரு ஃபேக்டரிலே ஆகட்டும், எம்ப்ளாயிஸ் தான் ஒரு பிஸ்னஸை வந்து நிரந்தரமாக எடுத்துன்னு போக முடியும். அதே மாதிரி தான் ஒரு ஃபேக்டரிக்கு லேபர்ஸ் ரொம்பவே முக்கியம். அப்போ தான் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக நடக்கும். ஆனால் கீழ்த்தட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எப்போவுமே மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஸோ அதே மாதிரி தான் பிக் பாஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. சவுத் ஏரியா வந்துன்னு அன்ஷிதா மேலே பாஞ்சு வந்து அவங்க மேலே அரோகெண்டாக பேசுகிறதாகட்டும், இல்லை இது எதிர்த்து கேட்டப்போ ராணவ வந்துன்னு அஞ்சலி அவங்க அடிச்சதாகட்டும், அடிச்சதுக்கு அப்புறமா நான் அடிக்கணும்னு பண்ணல, கையை சும்மா தட்டி விடுறதுக்கு பார்த்தேன், ஆனால் ஜோரா வீந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் வந்து தான் மேனேஜரோட அரோகன்ஸ்ன்னு சொல்லணும். இந்த மாதிரி ரொம்ப அரகெண்டா ரொம்ப கேவலமானவங்களாம் மேனேஜர் ஆகும்போது தான் ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல டாக்ஸிசிட்டி வருது. லேபர்ஸ் எல்லாம் எப்பப்போ பிரேக் எடுத்துக்கணும், எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், நீங்க அப்ளை பண்ண லீவ் கிடைக்காது, நீங்க வேலையை விட்ட உடனே யூனிஃபார்ம் போட்டதுனாலே டைரக்டா வீட்டுக்கு போயிடணும், வேற எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டு இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போட்டுருவாங்க. இதை மாதிரி தேவையில்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டு சாவடிக்கிற உங்கள் மேனேஜரை நீங்கள் எப்படி திட்டுவீங்கங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிக் பாஸ் பற்றி இந்த மாதிரி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.